அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள் சீத்தா பழத்தோட ஜூஸ் தான். அதுக்கு முதல்ல நான் நல்லா பழுத்த பழத்தை ஒன்று எடுத்து ரெண்டாக அரிஞ்சு தோலை உரித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது நல்லா பழுத்திருக்கிறதுனால நம்ம தொட்டாவே தோல் ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். நல்லா கனிஞ்ச பழமாக பார்த்து எடுத்து சென்டரில் கட் பண்ணி நான் ஹாஃப் பழத்தை எடுத்து ஜூஸ் போட போகிறேன். இன்னொரு ஹாஃபை ப்ளைனாகவே சாப்பிட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு சின்ன பழமாக இருந்தாலும் நம்மளுக்கு இதில் ஜூஸ் போடும்போது குவான்டிட்டி நிறையா கிடைக்கும். ஈஸியாக அதோட தோலை உரிச்சு எடுத்துடலாம். இது உள்ளே எப்படி இருக்குன்னா பலாப்பழத்தையும் சீத்தாப்பழத்தையும் மிக்ஸ் பண்ணின மாதிரி இருக்கும். இதை தொளிக்கும் போதே இந்த பழத்தோட மனம் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பழம் கிடைச்சா இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளைனாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், நம்ம உரிக்கும் போது தோல் ஈஸியாகவே உறிஞ்சி வருது. இந்த பழம் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும், ஒரு சில ஃப்ரூட் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தோல் உரிக்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக உரிச்சாவே போதும், ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். ரொம்ப அழுத்திட்டோன்னா பழம் அப்படியே கனிஞ்சு போய் தனித்தனியாக வடிய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து பொறுமையாக மெல்ல தோலை மட்டும் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பழத்தோட தோலை ஃபுல்லாக நாம் உரித்து எடுத்துட்டோம். அடுத்து நாம் இதில் இருக்க விதையை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு பழத்தை நான் இப்போது இன்னும் பாதி பாதியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது இதில் உள்ள ஒவ்வொரு விதையாக ரிமூவ் பண்ணிக்கலாம். விதையை ரிமூவ் பண்ணும்போது உள்ள நம்ம தடவி பார்த்து கண்டுபிடிச்சி விதையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கிறதுனாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் உள்ள விதைகளை எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். விதை எல்லாமே ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் இது ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இப்போ இருக்க ஃப்ரூட் ஷேப் கண்டிப்பாக இருக்காது. பாருங்கள், அதே மாதிரி இதில் உள்ள இந்த தண்டு மாதிரி இருக்க போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிடணும். அது எல்லாமே வேஸ்ட் தான். இப்போ நம்ம இதில் ரிமூவ் பண்ணுற சீட்ஸை கூட வச்சு நம்ம விதைக்கு போட்டு நம்ம வீட்டிலேயே கூட இந்த மரத்தை வளர்த்தலாம். பாருங்கள், நம்ம எல்லா விதையும் நீக்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நம்மளுக்கு பழம் கிடச்சிருக்கு. இனி இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூட நான் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சர்க்கரை எதுவும் வேண்டாம்னா அப்படியே ப்ளைனாக விட்டுடலாம். இல்லை நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வெல்லம் போட்டு ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே இனிப்பு தானே, அதனால் நல்லா தான் இருக்கும். இந்த ஃப்ரூட்டில் கொஞ்சம் புளிப்பு சுவையும் இருக்கும். சர்க்கரை போட்டு நல்லா அடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டம்ளர் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இப்படி இருக்குது. இன்னொரு டம்ளர் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பால் வேண்டான்னா தண்ணி கூட ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் வாட்டரி கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னும் நிறைய பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதோ ஜூஸ் ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.